Hello students, in the video la nama hybridization in BeCl2 paakalam. So nama beryllium oda electronic configuration la start பண்ணுவோம். So ground state electronic configuration. So ground state அப்படின்றது நார்மலா நம்ம எழுதக்கூடிய electronic configuration தான் ground state. So ground state electronic configuration one s2 2s2. So beryllium oda atomic number வந்து 4. So neutral state la 4 electron, அதனால configuration 1s2 2s2. So இதை நம்ம வந்து அந்த orbital diagram போட்டு represent பண்ணலாம். So ground state one s இது 2s. So n is equal to 2 னு வரும்போது s உம் p உம் இருக்கும். அதனால நம்ம பக்கத்துல p ஆர்பிட்டலும் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம். So p ஆர்பிட்டல்ல 3 இருக்கும். So 2px 2py 2pz. இப்போ இதுல எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுவோம். 1s ல 2 எலக்ட்ரான் இருக்கு, 2s ல 2 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ பெரிலியம் ரெண்டு குளோரின் ஆட்டம் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணணும். அப்போ வேலன்ஸ் பாண்ட் தியரி படி ஒரு சென்ட்ரல் ஆட்டம் எத்தனை பாண்ட் ஃபார்ம் பண்ண போதோ அத்தனை நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அதுகிட்ட இருக்கணும். அப்பதான் அதனுடைய எலக்ட்ரான் அதை என்ன பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். ஸோ அப்போ இங்க பெரிலியம் பார்த்தோம்னா 2s தான் இதனுடைய வேலன்ஸ் ஷெல்லு. வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குன்னா 2 இருக்கு, 2 பேர்டா இருக்கு. ஸோ இதால வந்துட்டு பாண்டு ஃபார்மேஷனுக்கு எலக்ட்ரான் ஷேர் பண்ண முடியாது. ஸோ பாண்ட் ஃபார்ம் பண்ணணும்னா இது 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ பெரிலியம் என்ன பண்ணும்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இந்த 2sல இருக்கக்கூடிய 2ல ஒரு எலக்ட்ரானை 2pக்கு ஷிஃப்ட் பண்ணுது. ஸோ எலக்ட்ரான் எங்கிருந்து எங்க ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னா 2s ஆர்பிட்டல்ல இருந்து 2p ஆர்பிட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இதனுடைய எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் என்னவா மாறும், இந்த 1s அப்படியே இருக்க போது, இது 2s 2px 2py 2pz. இப்போ எலக்ட்ரான்ஸ் 1sல 2 எலக்ட்ரான், இப்போ 2sல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இன்னொரு எலக்ட்ரான் 2pzக்கு போயிடுச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பெரிலியம் ஹைபிரிடைசேஷன் அண்டர்கோ ஆகும். ஹைபிரிடைசேஷன் என்ன அர்த்தம், மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் same or comparable energy to form a new orbitals called hybridized orbital. So இந்த இடத்துல இந்த s ஆர்பிட்டலும் இந்த p ஆர்பிட்டலும் என்ன ஆக போகுது, மிக்ஸ் ஆக போகுது. So 2 அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸும் மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு புது ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ எத்தனை ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா எத்தனை அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் மிக்ஸ் ஆச்சோ அதுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் உருவாகும். ஸோ இந்த இடத்துல 2 அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் கம்பைன் ஆயிருக்கு. ஸோ நமக்கு 2 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஹைபிரிடைசேஷன் அண்டர்கோ ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஆர்பிட்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது 1sல 2 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ எஸ்ஸும் பியும் கம்பைன் ஆயிடுச்சு. ஸோ கம்பைன் ஆனதுனால நம்மளுக்கு 2 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல். ஸோ sp அப்படின்றது ஒரு s ஆர்பிட்டலும் ஒரு p ஆர்பிட்டலும் கம்பைன் ஆயிருக்கு. அதனால இந்த ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டலுக்கு நம்ம sp ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த 2 ஹைபிரிடைசேஷன் இன்வால்வ் ஆகல, அதனால இது 2 தனியாவே இருக்கும். இது அன்ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ல இதுல ஒரு எலக்ட்ரானும் இதுல ஒரு எலக்ட்ரானும் இருக்கு. இப்போ பெரிலியம் என்ன பண்ணலாம் அப்படின்னா குளோரினுடைய வேலன்ஸ் ஷெல்லுல இதனுடைய ஆர்பிட்டல் sp ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டலை ஓவர்லேப் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்பிட்டல்ஸ் எப்படி இருக்கும், பெரிலியம். ஸோ இந்த பக்கம் ஒரு sp ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல், இந்த பக்கம் ஒரு sp ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல். ஸோ இதில் ஒரு எலக்ட்ரான் இதில் ஒரு எலக்ட்ரானோட இருக்கும். இப்போ நம்ம குளோரினோட எந்த ஆர்பிட்டலில் இது ஓவர்லேப் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ குளோரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ எலக்ட்ரானிக் configuration.
ஸோ இது எழுதணும்னு அவசியம் கிடையாது, நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுறேன் நான். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் குளோரின். ஸோ குளோரினோட அட்டாமிக் நம்பர் வந்து 17. ஸோ கம்ப்ளீட் கான்ஃபிகரேஷன் எழுதுறோம்னா 1s2 2s2 2p6 3s2 3p5. ஸோ வேலன்ஸ் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்க போது? 7 எலக்ட்ரான்ஸ் இருக்க போது. ஸோ இதை மட்டும் நம்ம போட்டு காமிக்கலாம். ஸோ S3s 3sல 2 எலக்ட்ரான் போட்டாச்சு. அடுத்தது 3p. ஸோ 3pனா இது 3px 3py 3pz. ஸோ 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 1 2 3 4 5. ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரான் 3pzல ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ குளோரின் இதனுடைய இந்த 3pz ஆர்பிட்டலும் இந்த பெரிலியமோட sp ஆர்பிட்டல் ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டலும் என்ன ஆகலாம்? ஓவர்லேப் ஆகலாம். ஸோ 2 குளோரின், ஒவ்வொரு குளோரின்ல இருந்தும் ஒரு 3pz ஆர்பிட்டல் என்ன ஆக போகுது? இந்த sp கூட ஹைபிரிடைஸ் ஆக போகுது. ஸோ குளோரின் எப்படி இருக்கும்? குளோரின் இது 3pz ஆர்பிட்டல், 2 லோபு, ஒரு எலக்ட்ரான். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி ஓவர்லேப்பிங் நடக்குதுன்னு பார்க்கலாம். பெரிலியம் எழுதுவோம். பெரிலியம் இந்த பக்கம் ஒரு sp ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல் வித் ஒரு எலக்ட்ரான், இது அதே மாதிரி ஒரு sp ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல், ஒரு எலக்ட்ரான். இப்போ நம்ம குளோரின் போலாம். ஸோ குளோரின் அதனுடைய 3pz ஆர்பிட்டல் இந்த ஒரு எலக்ட்ரானை இங்க கொடுத்து ஓவர்லேப் பண்ணுது, ஷேர் பண்ணி. அதே மாதிரி இந்த பக்கம் குளோரின் அதனுடைய 3pz ஆர்பிட்டலை ஓவர்லேப் பண்ணுது, அதில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை இது கூட ஷேர் பண்ணுது. ஸோ நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மாலிக்யூல் கிடைக்குது. BeCl2 அப்படின்றது நம்மளுக்கு லீனியராக கிடைக்குது. ஸோ இதனுடைய ஷேப் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா லீனியர். ஸோ BeCl2 இஸ் அ லீனியர் மாலிக்யூல். ஸோ இதுதான் வந்து ஹைபிரிடைசேஷன் இன் BeCl2. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.